நாம் நாளிலும் ஜீவ மன்னாவோடு இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் வெகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து எனக்கு பிறகு சங்கீதம் 68:11 வாசிக்கலாமா? ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவதின் கூட்டம் மிகுதும். இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வசனம் தந்தார். இன்னைக்கு வசனம் தான் நமக்கு ஜீவன் இல்லையா? அந்த வசனம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஒரு வசனம் உங்களிடத்துல வந்தது, அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை உங்களை தேடி வந்தது, அதனாலதான் இன்னைக்கு பிழைத்து கிடக்குறீங்க. ஒரு வார்த்தை உங்களை தைரியப்படுத்தினது, அதனாலதான் எழுந்து நடந்தீங்க. ஆமா தானே? அந்த வசனம் ஜீவன் உள்ளது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வாசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க இல்லையா, அதை பிரசித்தப்படுத்துறாங்க இல்லையா, அந்த கூட்டம் மிகுதி. எவ்வளவு ஊழியக்காரங்க, எவ்வளவு திருச்சபைகள், எவ்வளவு எவாஞ்சலிஸ்ட், எவ்வளவு மிஷனரிகள் எழும்பிட்டாங்க பாருங்களேன். காரணம் என்ன? அந்த வசனம் எழும்ப பண்ணுகிறது. அந்த வசனம் ஒருத்தரை கூட சும்மா விடலை. யார் அழைக்கப்பட்டார்களோ, யார் ஊழியத்திற்கு தகுதியானவர்களோ அவர்களை என்ன செய்துங்க, அழைத்து அதை பிரசங்கிக்க வைக்கிறது. அதுதான் தேவனுடைய வசனத்தின் தன்மை. இந்த வசனம் எங்க பேசிச்சிங்க அப்படின்னா, சீனாய் மலையில மோசையோடு பேசுற வசனம் இல்லைங்களா? இது ஆதி நாட்கள்ல வந்துட்டே இருந்தது. ஆனா எப்ப அது மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்களை வழி நடத்தணும், ஜனங்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுக்கணும், ஜனங்களை பாவம் செய்யாம வைக்கணும் அப்படி என்பதற்காக சீனாய் மலையிலே கர்த்தர் மோசையோடு பேசினார். என்ன பேசினாரு? நியாயப்பிரமாணம் பேசினார். என்ன நியாயப்பிரமாணம் பேசினார்? 613 நியாயப்பிரமாணங்களை பேசும் பொழுது அவர் அதுல பகுதி பகுதியாக பிரித்தார். 365 பிரமாணங்கள்ல செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யக்கூடாது, இதெல்லாம் செய் என்பது 248 பிரமாணங்களை வைத்தார். உன் தாயும் தகப்பனையும் கடம் பண்ணுவாயாக, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறஇடத்துல அன்பு கூறுவாய. இப்படி கட்டளைகளை பகுதி பகுதியா பிரிச்சார். இது இவ்வளோ லென்த்தா இருக்கு. அதை என்ன பண்ணாருங்க, குறைச்சி 10, அதுக்கப்புறம் 1. இன்றைக்கு உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறஇடத்துல அன்பு என்ற அந்த பிரமாணத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சகலத்தையும் அடக்கிட்டார். இது எங்க வந்ததுங்க? அது சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டது. அது பிரசித்தப்படுத்தினாங்க. யார் பிரசித்தப்படுத்தினாங்க? அது இஸ்ரவேலர்கள் தன்னுடைய தலைமுறைகளுக்கு பிரசித்தப்படுத்தினாங்க. அது கடைசி யூதன் வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கும் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு யூத குழந்தை பிறந்துட்டா அது என்ன செய்வாங்கங்க, 12 வயதுக்குள்ள நியாயப்பிரமாணம் முழுசியும் அவன் கற்று தேர்ந்திருக்க வேண்டும். இது யூத குழந்தையினுடைய முறைமை. அதுவே லேவி கோத்திரத்துல அந்த யூத குழந்தை பிறந்திருந்தா அது நியாயப்பிரமாணமும் படிக்கணும், லேவியராம இருக்கு இல்லைங்களா, அது முழுசா படிச்சிருக்கணும். இது அந்த லேவி கோத்திரத்துடைய குழந்தைக்கு இருக்கிற முறைமை. அப்ப அந்த கத்திரி பிள்ளைகளை அதை பிரசித்தப்படுத்திட்டே வராங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் யூதர்களா இல்லையே, நீங்களான இஸ்ரவேலர்கள் இல்லை. ஆனா ஆவிக்குரிய ரீதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்துல நாம் அவரை பிடித்து கொண்டோம் இல்லையா? அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதனால அவருடைய வசனத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் கை கொண்டு இருக்கிறோம், பிரசித்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். வேத வசனத்தை தாகமா வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகளில் அவர் சமூகத்தில் நின்று வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் அதிலிருந்து நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தைகளை இன்னும் நீங்க பிரசித்தப்படுத்தணும். ஒரு நாள் அதை மறந்துடாதீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமா, இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைகளை, வசனங்களை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். மத்தேயு 6:22. பிரியமானவர்களே, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகவே தேவனுடைய கிருபை, மகிமை, ஆசீர்வாதங்களை நோக்கும்படி நம் கண்களை பாதுகாப்போம். பழைய ஆதாமின் சுபாவங்களான உலக இச்சைகளிலிருந்து கண்களை விலக்கி கண்களையும் இருதயத்தையும்
கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்போம். சோதனைகள் சூழ்ந்தாலும் இயேசு கற்றுக் கொடுத்தபடி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபித்து தேவனுடைய உதவியை நாடுவோம். இயேசு சொல்லி தந்த ஜெபம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என. கர்த்தர் சொல்லும் செய்திக்கு எங்கள் சிந்தைகளை திறப்போம். சாத்தான் எம்முடைய கண்கள் வழியாகவே தன்னுடைய முதல் ஆயுதத்தை எய்கிறான். கண்கள் மூலம் இச்சையோடு பார்த்தாலே அங்கே அவன் பாவத்தில் விழுகிறான் என்று வேதம் எம்மை எச்சரிக்கிறது. தேவ பிள்ளைகளை, பாதாளத்திற்கு அழைத்து செல்லும் பாவ காரியங்களை எரிந்து போடும்படி மனம் திரும்புவோம். ஆதாமின் கிரியில் எம்மை ஆளாதபடி பரிசுத்த அக்கினியினால் எம்மை புடமிட்டு புதுப்பிக்கப்பட எம்மை முற்றும் முழுதுமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்திகளும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜெபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டு இருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன் என்கிறார். ஆகவே வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொண்டு சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள் என்றும், இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம், தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்து விடுவோம். சீரியருடைய இராணுவத்தினிடம் சென்று ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர், நமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தருகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள்.
எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், காயங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன், விரக்தியுடன், யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கின்ற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவற்றின் தடைகளை விலக்கி நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் எந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் வெற்றுக்கூடா கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஊழியர்கள் வழிநடத்தினார்கள். பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த நற்சிந்தனை, சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் எடுத்து வந்த ஜீவ வார்த்தை, போனியோ தேசத்திலிருந்து சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து எடுத்து வந்த ஜீவ மன்னா, இவற்றை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 9:59. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துவார். அவரை இணைப்பு கொண்டு வருவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர